ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெளுத்து போய் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய நைட்டியில் நம்மளுக்கு உபயோகமான கால் மிதி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப பழைய நைட்டிங்க. இது வேணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கோணி பை இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த நைட்டியை நல்லா விரித்து போட்டுட்டு கீழ்ப்பக்கம், அதுக்கப்புறம் அந்த நடுவில் இடுப்பு பக்கம் இருக்குங்கள, அது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் பெருசாக ஒன்று செய்கிறேன், சின்னதாக ஒன்று செய்கிறதுனால 2 செய்ய முடியும். நீங்கள் சின்ன சைஸாகவே செஞ்சிங்கன்னா, மீடியம் ரொம்ப சின்ன சைஸ்லாம் இல்லை, செஞ்சிங்கன்னா 3 செய்யலாம். இப்போ நம்ம கீழ்ப்பக்கமாக கட் பண்ணதை நான் எதுவுமே பண்ணல, அதுவே கட்டமாக கரெக்டாக தான் இருந்தது. அதனால் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அரிசி கோணி பை இருந்தது இல்லையா, அதை இந்த நைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கம் தையல் இருக்கும், 2 பக்கம் தையல் இருக்காது. நம்ம அப்படியே மேல் பக்கமாகவே வச்சுட்டு உள்பக்கமாக இந்த அரிசி கோணி பையை கரெக்டாக கட் பண்ணி அதையும் உள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றிலும் அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கவரை உள்ளே வச்சு கவரோடவே 4 பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு விலகாமல் அழகாக நிற்கும். இப்போ நம்ம கவரோடு வச்சு 4 பக்கம் தையல் போட்டதுக்கப்புறம் அது சைடில் நம்ம திருப்பில் எதுவுமே பண்ணல, அதனால் சைடில் 4 பக்கமும் பிசுறு மாதிரி இருக்கும். அதுக்காகவும் நீட்டாக இருக்கிறதுக்காகவும் நான் ஜாக்கெட் பிட்டு வேஸ்ட்டான ஜாக்கெட்டு பிட்டு அதை நான் ஒரு தோராயமாக ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு மடக்கி தைச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்டுக்கெலாம் நம்ம திருப்பி வச்சு தைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு 4 பக்கமும் பைப்பிங் மாதிரி அழகாக வந்துடும். இதை நீங்கள் கால் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாமான்லாம் கழுவுனீங்க வச்சுக்கோங்களேன், அது கூடையில் போடும்போது நம்மளுக்கு அந்த சமையல் கட்டு மேடை ஃபுல்லாக ஈரமாயிடும். அதுக்கு அடியில் போடுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துணியில் அந்த ஈரம்லாம் நல்லா உறிஞ்சிடும். நான் இந்த பெருசாக செய்கிறது கிச்சனில் இந்த மழை காலம் அதுவுமா ரொம்ப நசன்னு ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் கிச்சனில் போடுறதுக்காக தான் நான் அது பெருசாக செய்கிறேன். நீங்கள் கிச்சனில், பாத்ரூமில், இல்லை சாமானுக்கு அடியில் போடுறதுக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம 2வதாக கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மேல் பக்கத்தில் அதை நான் கொஞ்சம் குறுகலாக ஒன்றும் பாதியமாக கோணையாக இருந்ததுனால நான் கட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 4 பக்கமும் ஓப்பனாக இருக்குது. இதுக்கு நான் சரவணா ஸ்டோர் கவர் தான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு நான் அந்த உள்பக்கம் அந்த கவர் பக்கமாக இருக்கா மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சிடணும். அப்போ தான் நீங்கள் தைச்சிட்டு திருப்பும்போது அந்த கவர் உள்ளே போகும், மேல் பக்கம் வெளியில் வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ நான் இதை 3 பக்கமும் தைச்சிட்டு திருப்பிட்டு அந்த ஓப்பனையும் தைச்சிட்டு இதே மாதிரி நான் பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மேட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.